இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு வழியா இலக்கியா கௌதம கண்டுபிடிக்கிறதுக்கு நாகுவை இப்போது முழு மூச்சா தேடி ஓரளவுக்கு கிட்டக்க போயிட்டாங்க. ஏன்னா நேற்று எபிசோடில் பார்த்துருப்போம், அந்த டீக்காரன்ட்ட போயிட்டு இலக்கியா விசாரிச்சுட்டு போன கொஞ்ச நேரத்தில் ஒரு பாப்பா வந்து, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அப்பா பேர் நாகு, எங்கள் அப்பா பேரை சொன்னால் அந்த ஏரியாவே பயப்படும் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு அந்த டீக்காரன்ட்ட பேசுனதை அந்த டீக்காரன் கேட்டுட்டு, இப்போ தான் ஒரு பொண்ணு இந்த நாகு ரவுடியை பற்றி கேட்டு போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் தேடி பார்க்குற அளவுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக அந்த ஆள் இலக்கியாவை பார்த்து இது மாதிரி அந்த இடத்துல ஒரு பொண்ணு சொன்னிச்சுமா அப்படின்னு சொன்னார்னா, கண்டிப்பாக இலக்கியா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக செக் பண்ணி அந்த நாகுவை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் அந்த மூக்குத்தி ராஜாவை கட்டி போட்டு மோட்டார் ரூமில் வச்சு அடின்னு அடித்து துவைச்சி பார்த்தாரு. ஆனால் மூக்குத்தி ராஜா வாயை திறக்கவே இல்லை. விசுவாசத்துக்கு பேர் போனவன் மூக்குத்தி ராஜா என்ன பண்ண தெரியாமல் கௌதம் போயிட்டாரு. ஆனால் அதே ஜெயிலில் மூக்குத்தி ராஜாவால் ஏற்கனவே அழிவாங்கப்பட்டு கொலை செய்ய பார்த்த அந்த ஒரு கைதியும் அங்கே தான் இருக்கான். அவன் எப்படா மூக்குத்தி ராஜா சாய்வான், நாம் அவன் கதை சொத்தமாக முடிச்சுட்டலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இங்கே கௌதம் மூக்குத்தி ராஜாவை அடித்து இழுத்துட்டு போய் அங்கே கட்டி போட்டதை இவன் பார்த்துருக்கான். கௌதம் வெளியே வந்த கேப் பார்த்து இன்றைக்கி அவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு உள்ளே போகிறான். உள்ளே போய் ஒரு பழைய கத்திரிக்கோள், அதாவது மரம் வெட்டுற கத்திரிக்கோள், அதை வச்சு குத்தி கொன்னுலான்னு நினைக்கும் போது கௌதம் கரெக்டாக அந்த நேரம் உள்ளே போய் அவனை அடித்து மூக்குத்தி ராஜாவை காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றினதுக்கப்புறம் மூக்குத்தி ராஜா கட்டலாம் ஊற்றுட்டு, இங்கே பாரு மூக்குத்தி ராஜா, எனக்கு வந்து உன்னை கட்டி போட்டு கொல்லணும்லாம் ஆசை இல்லை, உன்னை சித்திரவதை பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லை. எனக்கு தேவை என் தம்பி கார்த்தி எங்கே இருக்கான், எஸ்எஸ்கேவுடைய எல்லா திட்டமும் எனக்கு தெரியணும். ஏன்னா அந்த எஸ்எஸ்கேவுடைய சதி திட்டத்தில் நானும் என் தம்பியும் என் ஒட்டுமொத்த குடும்பமே இன்றைக்கி ரொம்ப அவசரப்பட்டுருக்கோம், கஷ்டப்படுறோம். என் தம்பியை இப்போ அந்த எஸ்எஸ்கே எங்கே கடத்தி வச்சுருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என் தம்பியை கடத்ததுனால நான் இப்போது ஜெயிலில் கடந்து அவஸ்தைப்படுறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கேவுடைய அடியாள் நாகும் தான். அந்த நாகுவை பற்றி உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. நீ மட்டும் சொன்னா எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சொல்லு மூக்குத்தி ராஜா அப்படின்னு கேட்க மூக்குத்தி ராஜா மேலே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அவர் நம்ம உயிரையே காப்பாற்றிருக்காரு, நாம் அவருக்காக இந்த ஒரு ஹெல்ப் கூட பண்ணலன்னா நாமெல்லாம் என்ன மனசு ஜென்மம் அப்படின்னு சொல்லி மூக்குத்தி ராஜா யோசிச்சுட்டு, சரிங்க சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு மூக்குத்தி ராஜா நாகுவை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூக்குத்தி ராஜா உயிரியை கௌதம் காப்பாற்றிருக்கா இல்லையா. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம பைரவி வந்து எஸ்எஸ் கேட்ட, நீங்கள் கௌதமை வந்து என்ன வேணும் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை, ஏன்னா நான் வந்து ஒரு மானக்கெட்ட ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி தான் பைரவி எஸ்எஸ் கேட்ட பேசுகிறா. எப்படி அப்படி பேச தோணும்? ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து தன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்ருக்கான். அப்படியாப்பட்ட பையனை போயிட்டு ஜெயிலில் கடக்கட்டும், அவங்ககிட்ட இருக்க சொத்து தான் எனக்கு முக்கியம், அந்த சொத்தெல்லாம் மீட்டு என்னுடைய சின்ன பையன் கார்த்திக் கொடுத்தா போதும் அப்படின்னு பைரவி சொல்கிறானா. சி, நீலாம் என்ன ஒரு ஜென்மமாக இருப்ப. அப்போது அந்த பையனை பிரித்து தானே பார்க்குறீங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று கண்ணுக்குள்ளே மண்ணு இருந்தீங்க. இப்போது சொத்துன்னு வந்த ஒன்று அவன் எப்படி போனான் எனக்கு என்னன்னு சொல்லி நினைக்கிற பைரவிலாம் எவ்வளோ ஒரு மானகட்ட ஜென்மமாக இருக்கும். இது நம்ம ரேவதி காதல் வாங்கிறாங்க. எப்படியாப்பட்ட குடும்பத்துலேயும் என் பையன் வளர்ந்தா உள்ளனாலா சே அப்படின்னு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரேவதி உடனே இலக்கியாவை பார்க்கணுன்னு சொல்லி இலக்கியாவை வர சொல்கிறாங்க. இலக்கியாவும் ஜானகி வந்து, என்னாச்சு ரேவதி, ஏதோ அர்ஜென்ட்டான விஷயம், உடனே வான்னு சொல்லி என்னாச்சுன்னு கேட்க ரேவதி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்படியா, சே ஏன் இந்த பைரவி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஜானகி பயங்கரமாக கோவப்படுவாங்க. கோவப்பட்ட ஜானகி, இதுக்கு மேலே இந்த பைரவி சும்மா விட்டு வச்சா வேலைக்கே ஆகுது, சாப்பாடெலாம் இங்கே சாப்பிட்டுட்டு விசுவாசத்தை அந்த எஸ்எஸ்கே காட்டுறாளா, அதுவும் கூட இருந்தே குழி பறிக்கிறா. என் பையன் ஜெயிலில் கடந்து சாகணும்னு அவன் நினைக்கிறானா, அதுக்கு மேலே அவளை சும்மா விட போகிறதில்ல, அவளை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஜானகி உடனே கிளம்புறாங்க. இலக்கியா, அத்தை இருங்கத்தை கொஞ்ச நாளிச்சு போகலாம். இல்லை இலக்கியா, எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா பைத்தியம் முடிச்சிடும், நான் வீட்டுக்கு போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கிளம்பி வீட்டுக்கு போயிடறாங்க. இலக்கியா கொஞ்ச நேரம் ரேவதிட்ட பேசுகிறாங்க. அத்தை, நாம் இப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அந்த எஸ்எஸ்கேவுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எப்படியும் அந்த பைரவிக்கு தெரிஞ்சிச்சு வேறு, அதனால் எஸ்எஸ்கே பைரவியோடு சேர்ந்து வேறு என்ன வேணும் பிளான் பண்ணுவோம். இது வரைக்கும் எஸ்எஸ்கே மட்டும், இப்போது பைரவி ஆண்டி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு எல்லாத்தையும் போய் அந்த எஸ்எஸ்கேட்ட பைரவி ஆண்டி சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த எஸ்எஸ்கே இன்னும் பெருசாக திட்டம் போட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அத்தை. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறான்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க அத்தை அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. ரேவதி ஒன்று, இங்கே படி இலக்கியா, என்னை பற்றி கவலைப்படாத, எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எப்படியாவது கௌதமை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் இலக்கியா அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, அதை நான் பார்த்துக்கிறேன். ஜானகியை தவிர ரொம்ப கோவமாக கிளம்பி போயிருக்காங்க. ஒரு வேளை வீட்டுக்கு
பைரவி ஆண்டி வந்ததும் அவங்கள்ட்ட போய் ஏதாவது சண்டை போட போகிறாங்க அத்தை, நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துருங்க, எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை அப்படின்னு சொல்லி இலக்கியா அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஜானகி பார்த்தா அங்கே போயிட்டு சமைச்சிட்ருக்காங்க வீட்டில். இது நம்ம இலக்கியாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது, அத்தை அவ்வளோ கோவமாக அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க, இப்போ வந்து சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறாங்க. பைரவி ஆண்டி இன்னும் வரல, நல்லது. அத்தை இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கோவப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க, புரியுதா? பைரவி ஆண்டிகிட்ட பற்றி எதுவும் கேட்க வேணாம். அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நாம் அவங்கள ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சலாம் அத்தை. நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டு கோவப்பட்டு காரியத்தை கெடுத்தாதீங்க அத்தை. இலக்கியா இங்கே பாரு, அவள் பண்ணது சாதாரண தப்பு நினைக்கிறியா? அவள் பண்ணியிருக்கிறது துரோகம் இலக்கியா, துரோகம். கார்த்தியை கடத்தி வச்சு அந்த கௌதமை பழி வாங்கணும்னு அந்த எஸ்எஸ்கே அவ்வளோ தூரம் செய்கிறான். இந்த இந்த பைரவி தெரிஞ்ச உடனே அவன் சட்டையை பிடிச்சி ஏன்டா என் குடும்பத்தை பழி வாங்க நினைக்கிற, என் பசங்களை வெளியே விடுறான்னு சொல்லலை. துப்பும் இல்லாமல் கௌதம் எப்படி போனால் எனக்கு என்ன, சொத்தை மீட்டு கார்த்திக் கொடுத்தா போதும்னு நினைக்கிறா. இதுக்கு மேலே உயிரோட இருக்கணுமா இலக்கியா? அத்தை ஏன் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்க? நீங்கள் கோவப்படுறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க அத்தை. அவங்க பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நீங்கள் இப்படி கோவப்பட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டால் ஐயோ ஜானகி நான் தப்பு பண்ணிட்டு ஜானகி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அத்தை. அவங்க சரிதான் போன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறத பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பண்ணுவா இலக்கியா, பண்ணுவா. அதுக்கு நான் சாதாரண ஜானகியாக இருந்தால் தானே பண்ணுவா. அதுக்கு முன்னாடி இந்த ஜானகி சும்மா இருக்க போதில்லை. இது வரைக்கும் அவன் பார்க்காத ஒரு ஜானகியை நீங்கள் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. பைரவி, அண்ணே சாப்பாடு ரெடியா? பைரவி எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுருக்கம்மா, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இலக்கியா உடனே என்னத்தை இன்னமும் இப்படி பேசுகிறீங்க? எல்லாம் ஒரு காரணம் இருக்குது இலக்கியா. அத்தை என்ன காரணம் சொல்லுங்கள் அத்தை ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்த கோவத்துக்கும் நீங்கள் சமைச்சு அதுவும் பைரவி ஆண்டிக்கு பிடிச்சா சமைச்சு வச்சுருக்கோம் சாப்பிட்னு சொல்கிறதுக்கும் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது, சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு கேட்க நம்ம ஜானகி ஒன்று பைரவியை சும்மா விட்டுருவோம் நான். அதில் தான் இலக்கியா மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மருந்து அத்தை? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒரு மருந்து இல்லை. இந்த மருந்தை சாப்பிட்டா அவங்க அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்போதைக்கு நம்ம அவங்கள்ட்ட எதுக்கு பேசினாலும் அவங்க நம்ம கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பைரவியை சாப்பிட வைக்கிறாங்க. பைரவி சாப்பிட்டதும் கொஞ்சம் அப்படியே கேர் ஆகிடுறாங்க. உடனே ஜானகி போயிட்டு இல்லை பைரவி, கௌதம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் கார்த்திக் கடத்தினதுக்கு காரணம் யார் சொல்லு அப்படிங்கும்போது, அண்ணி அது வேறு யாரும் இல்லை, நீ எஸ்எஸ்கே தான் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. சரி, அந்த கார்த்தியை எங்கே கடத்தி வச்சுருக்கான்னு எஸ்எஸ்கே தெரியுமா உனக்கு? அது தெரில நீ, நாகுன்னு ஒரு ரவுடியை வச்சு தான் அவன் கடத்திருக்கிறது அது மட்டும் தெரியும், அவ்வளோதான் நீ, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாத நீ அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ இப்பயே அந்த எஸ்எஸ்கே கால் பண்ணி நாகு நம்ம கார்த்தி எங்கே கடத்தி வச்சுருக்கான் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீ பேசி இப்போ அதை சொல்கிற வைக்கிற. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கால் பண்ணுறாங்க. பைரவி கால் பண்ணி கேட்குறாங்க, எஸ்எஸ்கே எவ்வளோ அவாய்ட் பண்ணுறான். ஐயோ எஸ்எஸ்கே எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டேன் எஸ்எஸ்கே, ஏன் எஸ்எஸ்கே இப்படி அடம் பிடிக்கிறீங்க சொல்லுங்கள் எஸ்எஸ்கே அப்படின்னு கேட்க ஒரு கட்டத்துக்கு மேலே எஸ்எஸ்கே பதில் சொல்ல முடியாமல், ஆமாம் பைரவி நான் தான் கடத்தி வச்சுருக்கேன், அவனை இந்த இடத்துல தான் நான் கடத்தி வச்சுருக்கான், இப்போ என்ன? சரி எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு பைரவி ஃபோன் வச்சுறாங்க. பைரவி இது போதும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி இலக்கியாட்ட சொல்கிறாங்க. இலக்கியா பாத்தியா, ஆக மொத்தத்தில் கார்த்திக் இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு, நாம் இப்பயே போய் கார்த்திக் காப்பாற்றிடலாம். அத்தை அவசரப்படாதீங்க அத்தை, இது இருட்டு நைட் நேரம் வேறு, இப்போ நம்ம போனால் கண்டிப்பாக காற்று காப்பாற்றுறதுல ரிஸ்க் அதிகம். நான் காலையில் வசந்த் வர சொல்கிறேன், வசந்த் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு வருவான், நாம் எல்லாம் சேர்ந்து போவோம் அத்தை, ஏன்னா அங்கே ரவுடி பசங்க இருப்பாங்க, நான் மட்டும் போய் தனியாக மாட்டிக்கிட்டோம்னா அது இன்னும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்ல உடனே ஜானகி அதுவும் சரிதான் இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வசந்த் அடிச்சுக்கிட்டு எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்தா நாகுவை அடித்து போட்டு கார்த்தியை காப்பாற்றி நாகுவை பிடிச்சி கொண்டு போய் போலீஸ்லையும் ஒப்படைச்சிருவாங்க. அது மூலிமா கார்த்தி வெளியே வந்துடுவார். அப்புறம் கார்த்திக் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கௌதமை வெளியே விட்டுருவாங்க.